பெண்ணின் பிறந்தக்க யாவல்ல கற்பின திண்மை உண்டாக பெறும் என்ற குரலின்படி ஒரு பெண்ணிற்கு சிறப்பான கற்பை கற்போல் பாதுகாத்து சென்று எடுத்து செவனதற்கு நன்றி பால் உழைப்பதற்கு என்ற போல ஒரு பெண்ணாக பிறந்து விட்டார். கற்பில் சிறந்த பெண் என்று போற்ற வேண்டும். எவ்வாறு சுட்டு தாலி கட்டிய கணவரை கல்லானாலும் கணவன் புருஷன் கணவனை கற்கின்ற தெய்வமாக கருதி வாழ்பவர்களே சிறந்த பெண் என்று கூறியிருக்கின்றார்கள். அப்படி இருக்கே நானும் இந்த விந்திபுரி தேசத்தை பரிமளம் செய்யக்கூடிய வீரபத்ராசுரனுக்கு மனைவியாக விமலா தேவி பேரு குறைந்தி பேரு புகழோடு வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருக்க ஒரு பெண்ணாக பிறந்தால் 4 உணவை கையாள வேண்டும். என்னென்ன? அச்சம், நாணம், மடம், பயன் என்று சொல்லக்கூடிய 4 உணவை கையாண்டு அதி சேவையை பெரிதென கருதி வாழ்பவர்களே சிறந்த பெண் என்று கூறியிருக்கின்றது. பெண்ணாக பிறந்தால் கணவனை தெய்வமாக தொழ வேண்டும். இவ்வாறு ஒரு ஆலயமாகும் மங்கை மனது ஒரு ஆலயமா
மாலை பொழுதே ஒரு பெண்ணாக பிறந்து விட்டார். ஆலயம் தொழுவது சாலமும் நன்றி என்று பெரியவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதை கடைபிடித்து கணவனை கண்கண்ட தெய்வமாக கருதி வாழ வேண்டும். என்னுடைய கணவரை எங்கு சென்றாலும் இடத்தில் விடை பெற்று செல்வது வழக்கம். என்னவென்று புரியவில்லை. இருந்த போதிலும் அவை இருக்கக்கூடிய காவலனையும் காணவில்லை. எங்கதான் போயிருக்கான், என்ன செய்யறான் ஒன்றுமே புரியவில்லையே. அழைத்து பார்த்தா தெரியும். டே அறிவி